ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று குபேர பஞ்சமி. இந்த பொருளை உங்கள் வீட்டு கன்னி மூலையில வைங்க. நாள்பட்ட கடனும் 3 நாட்கள்ல தீர்ந்துரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பொருளை என்ன பொருளை வைக்கணும், எந்த நேரத்தில் வைக்கணும், இதை வைப்பதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு தேய்பிறை பஞ்சமி வருகிறது. பஞ்சமி அப்படின்னா வாராகி அம்மனை நாம வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் தேய்பிறை பஞ்சமி அன்று நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கு வாராகி அன்னையை என்ன தீபம் கொண்டு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் ஏற்கனவே நேற்று கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைய பதிவில் நம்மளுடைய நாள்பட்ட கடன் எல்லாமே தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி வாங்கக்கூடிய கடன்களை எல்லாராலையும் ஈஸியாக திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. எல்லாராலையும் கொடுக்க முடியறதில்ல. ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நாள்பட்ட கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டத்திலையும் அவமானத்திலையும் நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் நாள்பட்ட கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இன்று இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த குபேர நேரத்தில் நீங்கள் செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதன் மூலமாக நீங்கள் நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சரிங்க, அதை ஒரு நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் வாராகி அன்னை உருவாக்கி தருவாள். அதனால இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க. பரிகாரம் அப்படின்னு சொன்ன உடனே இதர பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும். அதை வாங்குவதற்கு பெருசா காசோ பணமோ நம்மளுக்கு தேவைப்படாது. எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய வகையில நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். இந்த பரிகாரத்தை இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த குரு ஹோரையில தான் நாம செய்ய போறோம். இந்த குபேர காலத்திலையும் நீங்க செய்யலாம். குபேர நேரம் அப்படிங்கிறது மாலை 5:30 மணியில் இருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் குபேர கால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாலை 5:30 இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இல்லைங்க நாங்கள் ஒர்க்குக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த குரு ஹோரை நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரிங்க, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மண்ணால ஆகப்பட்ட ஒரு பவுல், கிண்ணம், அது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் கல் உப்பை நம்ம நிரப்பிக்கணுங்க. கல்லுப்பை நிரப்பிட்டு மிளகு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சமி அப்படின்னா பஞ்சபூதங்கள், பஞ்சபூதம் அப்படின்னால 5 தான் இல்லைங்களா? ஆக வாராகி அன்னைக்கு உகந்த அந்த 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நாம் 5 மிளகை நம்ம எடுத்து அந்த கல் உப்பு மேலே நீங்கள் வச்சிடுங்க. அதற்கு மேலே மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் நாணயம் இதையெல்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டு கன்னி மூலையில் நீங்கள் வைக்கணும். நம்ம கன்னி மூலையில் பீரோ தான் வச்சுருப்போம். அப்போ பீரோவுக்கு நீங்கள் அடியில் கூட நீங்கள் அதை வச்சிடலாம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும். பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், தடைகள், இது அனைத்தையுமே இது சரி பண்ணும். இந்த கன்னி மூலையில் நீங்கள் இந்த பொருளை வச்சிருக்கிறது உங்கள் வீட்டிற்கு யாராவது சொந்தக்காரங்க வர்றாங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க பார்வைக்கு படாதவாறு நீங்கள் வைக்கணும். அதனால தான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பொருளை வச்சு கூட நீங்கள் மறைச்சிடலாம். அந்த மூலையில் வச்சுட்டு ஏதாவது சேர் வச்சுக்கலாம், சோஃபா அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கிறீங்கனாலும் அதற்கு அடியில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ, சொந்தக்காரங்களோ, அடுத்தவங்களோ அவங்க கண்ணில் படாதவாறு இதை வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு 4 பேர் இருக்கிறோமா, எங்கள் மாமனார், மாமியார், நாங்கள், என்னுடைய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க கண்ணில் படலாமா அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலாம். ஆனால் உங்கள் வீட்டிற்கு சம்பந்தம் இல்லாத வெளி ஆட்களுக்கு அது தெரியக்கூடாது. ஏன்னா அவங்க தெரிஞ்சால் ஏன் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா அது பலன் அளிக்காமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் யாரு கண்ணிலையும் படாதவாறு இதை வைக்க சொல்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கல் உப்பு பண வரவை
அதிகரிக்கும். இந்த மிளகு அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள், தடைகள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யும். ₹1 நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு இது. அதனால இது நம்மளுக்கு பண வரவை ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அப்படின்னாலே கடனை நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா? அதனாலதான் பண வரவை அதிகரித்து கடனை ஒரு நொடி பொழுதில் அன்னை தீர்த்து வைத்து விடுவாள். இந்த தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகி அன்னையை வழிபாடு செய்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்முடைய கடன்கள் முழுவதும் தீர்ந்து போய்விடும். ஏதாவது ஒரு கடனை கூட நீங்க நினைச்சிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் நாங்க கடன் வாங்கியிருக்கோம், அவர்கிட்ட நாங்க சீக்கிரமா இந்த கடனை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே கூட இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சிடுங்க. வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுல கடன் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பொருளை உங்க வீட்டு கன்னி மூலையில வச்சிருங்க. சரிங்க, கன்னி மூலையில வச்சாச்சு. இதை என்ன பண்ணணும்? இன்று நாள் முழுவதும் இரவு முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அன்றைய நாளும் நீங்க எடுக்கக்கூடாது. சனிக்கிழமை அன்று நீங்க இதை எடுத்து அந்த ₹1 நாணயத்தை நீங்க அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை நீங்க வாராகி அம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா அங்க உண்டியல்ல போட்டுடுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்பிகையினுடைய கோவில் இருக்குது அப்படின்னா அங்க போய் அந்த ₹1 நாணயத்தை நீங்க உண்டியல்ல போட்டுடலாம். மற்ற பொருட்களை எல்லாம் உங்க வீட்டுல சிங்க்லயே கரைச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நாம செய்யும் போது நம்முடைய கடன்கள் உப்பு கரைவதை போல் நம்முடைய கடன்கள் முழுவதும் தீர்ந்து விடுங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. நிறைய பேர் இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் செய்து இந்த கடனை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுங்கள். நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் அதற்கு கை மேல நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.